ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்லஸ் ஹோம் சேனல். ட்ரிப்பாக ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பிட்டு ஒரு 9 மணிக்கு ஒகேனக்கல் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஒகேனக்கல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளூர் பஞ்சாயத்து சார்பாக ஒரு ₹100 என்ட்ரன்ஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. மெயின் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ₹50 பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸ் போகிற வழியிலே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, ஃபுட் அவைலபிள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெனுவை பார்த்துக்கோங்க, ப்ளஸ் விலையும் கேட்டுக்கோங்க. அதே போல் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி என்கொயரி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்றைக்கி ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸ்டா அப்படின்றதையும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு டைம் ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒகேனக்கல் ஃபேமஸ் அப்படின்னாலே பரிசல் சவாரி, அப்புறம் ஆயில் மசாஜும். ஆயில் மசாஜ் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு ₹400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பரிசல் சவாரிக்கு ரேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் டவுன் என்ட்ரு ஆனதும் நிறைய ஏஜென்ட் இப்படி பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு என்கொயரி ஆஃபீஸ் போங்க. அங்கே டைரெக்டாக பேசி நீங்கள் பரிசல் சவாரி போகிறது பெஸ்ட்டு. இரும்பு தொங்கு பாலம் இருக்கும். மறக்காமல் அந்த தொங்கு பாலத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த தொங்கு பாலம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹20 சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த ஃபால்ஸோட அழகு, அந்த பரிசல் போகிறவங்க எல்லாமே பார்க்கலாம். ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே போல் அங்கே குரங்கு சேட்டை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்கள்ட்ட ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்து கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒகேனக்கல் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 புறமும் காடாக இருக்கும். குரங்குகள் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சரிவான ரோடு. ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா சில வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வாங்க, பாதுகாப்பாக ஓட்டுங்க. இந்த ட்ரிப்பில் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த குரங்குகளை நினச்சி தான். நீங்கள் நல்லது செய்கிறதா நினச்சி காட்டில் வாழ்கிற அந்த குரங்குகளை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டுறீங்க. இயற்கையோட இயற்கையாகவே வாழ்ந்துட்டு போட்டோமே. நாம் காமிக்கிற கருணை சில நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தில் போய் முடியுது. ஒரு இடத்துல மட்டும் சொல்லலை, எந்த ஊர் போனாலும் தயவு செஞ்சு வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீங்க. வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா ராஜேஷ் மேப்லஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம். தேங்க்யூ.